தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அமைய வேண்டும் என்று கூறி வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. கத்தோலிக்க வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது கடவுளுக்கு அஞ்சி நடப்போரை ஒருபோதும் அசைக்க இயலாது என்று பார்க்கின்றோம். இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், நாம் நீதிமானாக வாழும் பொழுது நம்மை எந்த சக்தியும் அசைக்கவே முடியாது. நம்முடைய எதிரிகளோ அல்லது வேறு எந்த உலக பிரகாரமான காரியங்களோ, நோய் நொடிகளோ, விபத்துகளோ, பண கஷ்டமோ, தரித்திரமோ, இப்படி எந்த ஒரு சக்தியும் நம்மை அசைக்க முடியாது, அசைக்கவே அசைக்காது என்று கர்த்தர் நமக்கு உறுதியாக வாக்களிக்கின்றார். அப்படி என்றால் நாம் என்றும் அசைக்கப்படாமல் எல்லா காரியங்களிலும் நாம் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்றால் நாம் நீதிமானாக வாழ வேண்டும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீதிமான் என்றால் யார்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அனுதினம் கடைபிடித்து மிகுந்த பரிசுத்தமாக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் தான் நீதிமான். இதில் நாம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனமாயிருந்தான் என்று பார்க்கின்றோம். கர்த்தரே கூறுகின்றார், நோவா நீதிமானாய் காணப்பட்டான் என்று கூறுகின்றார். அதனால் கர்த்தர் என்ன செய்தார்? உலகத்தில் உள்ள அந்த மனிதர்கள் அவருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து அவர் மிகவும் வேதனையோடு இந்த பூமியை அழிக்கவிருக்கும் பொழுது அந்த நீதிமானாக காணப்பட்ட நோவாவின் கண்களில் நோவாவிற்கு கர்த்தருடைய கண்களில் தயை கிடைத்து அவனையும் அவன் சந்ததியும் பாதுகாத்து அவர் மூலமாக அந்த நோவா என்னும் நீதிமானின் மூலமாக அந்த ஜல பிரளயத்திலிருந்து அவன் சந்ததியை பாதுகாத்து இன்று வரை கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வருகின்றார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனே, சகோதரியே, நாமும் இன்றிலிருந்து ஒரு முடிவெடுப்போம். நானும் நோவாவை போன்று இந்த உலகத்தில் வாழ்கின்ற மற்ற ஜனங்களை காட்டிலும் நீதிமானாக வாழுவேன். நான் வேலை பார்க்கும் ஸ்தலங்களில், நாம் வசிக்கும் வீடுகளில், நாம் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் நான் மிகுந்த நீதிமானாக வாழுவேன். அப்படி நீதிமானாக வாழ்ந்து எனக்கும் என் சந்ததிக்கும் என்றும் அழியாத, நாங்கள் என்றும் அசைக்கப்படாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் முடிவெடுங்கள். கர்த்தர் உங்களுடைய முடிவை ஏற்றுக்கொண்டு உங்களையும் உங்கள் சந்ததியையும் இந்த செய்தியில் கூறியுள்ளபடி என்றும் யாரும் அசைக்க முடியாத ஒரு ஸ்திரமான, ஒரு திடமான வாழ்க்கையை தந்து உங்களையும் உங்கள் சந்ததியையும் என்றும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த செய்தியின் மூலமாக அப்பா, நாங்கள் நோவா நீதிமானாக வாழ்ந்து அந்த ஜல பிரயாணத்திலிருந்து அவனையும் அவன் சந்ததியையும் பாதுகாத்து கொண்டார் என்று பார்க்கின்றோம் அப்பா. அப்பொழுது நாங்களும் நீதிமானாக வாழும் பொழுது எங்களையும் எங்கள் சந்ததியையும் என்றும் அசைக்க முடியாத ஒரு திடமான, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றுவேறு என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. நாங்கள் இன்று இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனும் சகோதரியும் நாங்களும் நீதிமானாக வாழுவோம் என்று முடிவெடுக்கின்றார்களோ எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களையும் எங்கள் சந்ததியையும் உமக்கு பிரியமாய் நீதிமானாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. அதன் மூலம் எங்களையும் எங்கள் சந்ததியையும் என்றும் அசைக்கப்படாதிருக்கின்ற அருமையான நிலையான ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.